இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நடப்பு நிதியாண்டுக்கான முழு மத்திய பட்ஜெட் ஜூலை 23 அல்லது 24ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 22ஆம் தேதி தொடங்கும் நிலையில் பட்ஜெட் குறித்த ஆலோசனைகள் தீவிரம். பலத்த கரகோஷத்துக்கு இடையே மக்களவைக்குள் நுழைந்த பிரதமர் மோடி வாழ்த்து முழக்கங்களுடன் வரவேற்றனர் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள். மக்களவையில் முதல் எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார் பிரதமர் மோடி. தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் மேசைகளை தட்டி உற்சாகம். பிரதமரை தொடர்ந்து மூத்த எம்பிக்கள் மத்திய அமைச்சர்கள் எம்பிக்களாக பதவியேற்பு. எம்பிக்கள் இன்றும் நாளையும் பதவியேற்றுக் கொள்ள ஏற்பாடு. நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தி சிலை முன் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூடி ஆர்ப்பாட்டம். அரசியல் சாசன புத்தகங்களை கையில் ஏந்தியபடி அரசியல் சட்டத்தை பாதுகாக்க கோரி முழக்கம். எம்பியாக பதவியேற்க வருமாறு மூத்த உறுப்பினர்கள் கொடிக்குன்னில் சுரேஷ் மற்றும் TR பாலுவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு. இருவரும் பதவியேற்க வரவில்லை என தகவல். கேரளாவின் முதல் பாரதிய ஜனதா எம்பியான சுரேஷ் கோபி இன்று முறைப்படி பதவியேற்பு. பதவியேற்புக்கு முன் கிருஷ்ணா, குருவாயூரப்பா, பகவானே என பிரார்த்தனை. சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி நடப்பு கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. கணக்கெடுப்பை நடத்தினால் மட்டுமே தமிழகத்தில் வன்னியருக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க முடியும் என GK மணியின் கேள்விக்கு பதில். சாதி வாரியான மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு ஒன்றிய அரசால் விரைந்து எடுக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த கூட்டத்தொடரிலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு மணி அவர்கள் ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாவிட்டால் பீகார் போல தனி இடஒதுக்கீடு நீக்கப்படும் என முதலமைச்சர் கருத்து. பொருளாதாரம், சமூக மேம்பாட்டு தரவுகளை திரட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்பதால் தான் மத்திய அரசை வலியுறுத்துவதாக விளக்கம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணத்தை கண்டிப்பதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். விஷச்சாராய உயிரிழப்புகளுக்கு அரசே பொறுப்பேற்க வலியுறுத்தி முழக்கம். கள்ளக்குறிச்சியில் EPS தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய அதிமுகவினர். உண்மை வெளிவர வேண்டும் என்றால் CBI விசாரணை அவசியம் என EPS வலியுறுத்தல். நாளை ஆளுநர் RN ரவியை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் குறித்து MP MLAக்களுடன் சென்று புகார் மனு அளிக்க உள்ளதாக அறிவிப்பு. தங்குதடையில்லாமல் போதைப் பொருள் விற்பனை நடமாடிக்கொண்டிருக்கின்றது. கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் கடுமையாக ஏழை மக்கள் பாதிக்கிறார்கள், இளைஞர்கள், மாணவர்கள் பாதிக்கிறார்கள். இதையெல்லாம் ஏற்கனவே மேதக ஆளுநரிடத்திலே நாங்கள் மனு அளித்தோம். மீண்டும் நாளை தினம் மேதக ஆளுநரை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற அனைவரும் மேதக ஆளுநரை சந்தித்து இதற்காக மனு கொடுக்க இருக்கின்றோம் என்பதையும் நேரத்தில் சொல்லி, கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய முதலமைச்சரை வலியுறுத்த வேண்டும். ஆளுநரிடம் முறையிட்டதாக அண்ணாமலை X தளத்தில் பதிவு. தனக்கு தெரியாமல் கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள் என்று கூறும் MLA இன்னும் ஏன் பதவியில் இருக்க வேண்டும் என்று சீமான் கேள்வி. நடவடிக்கை எடுக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியரும் SPயுமா ஊழல் போட்டார்கள் என்றும் கேள்வி. உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சுனா நீ எதுக்கு MLA வருக? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ உன்னை வாங்கி குடிச்சிட்டு பாடு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு? எதுக்கு MLA வருக? இந்த கண்ணுக்குட்டிங்கிற மாரியப்பன் மாரிராஜா கோவிந்தராஜ் காட்சிட்டான் நீங்க நம்புறீங்களா?
இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இவ்வளவு பெரிய இது. எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க 2 பேருமா ஊழல் போட்டாங்க, அவங்கள பொட்டலம் போட்டாங்க, அவங்கள வித்தாங்க. 2 பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா? கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்திய 155 பேருக்கு மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை. கள்ளக்குறிச்சியில் மட்டும் 111 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்பு. வரும் 10ஆம் தேதி வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். அதானி குழுமத்தின் பெயரை கெடுக்கும் நோக்கில் ஹிண்டன்பர்க் நிறுவனம் சதியில் ஈடுபட்டதாக கௌதம் அதானி குற்றச்சாட்டு. கடுமையான பாதிப்புக்கு பிறகும் வலிமையுடன் மீண்டதாக பங்குதாரர்கள் கூட்டத்தில் பேச்சு. வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளும் பெண் அரசு ஊழியர்களுக்கு 6 மாத கால மகப்பேறு விடுப்பு அறிவித்தது மத்திய அரசு. குழந்தையின் தந்தையும் அரசு ஊழியராக இருந்தால் 15 நாள் விடுமுறை எடுத்துக்கொள்ள மத்திய அரசின் புதிய விதியில் அனுமதி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.